எந்த இடத்திலையும் மரியாதை குறைவாக நடந்து கொள்ளக்கூடாதென்று இருப்பவர்களுக்குத்தான் மரியாதையே கிடைக்காது. கவனித்துப் பாருங்கள். எந்த உறவையும் ஏமாற்றக்கூடாது என்று நினைப்பவர்களைத்தான் ஏமாற்றிவிட்டு போகும் உறவுகள். இதையும் கவனித்துப் பாருங்கள். எப்போதும் சரியாக இருக்க வேண்டும், எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடம்தான் எதுவும் மிகச் சரியா நடக்காது. கவனித்துப் பாருங்க. சில அநியாயங்கள் நடக்கவே கூடாதென்று பார்த்து பக்குவமாய் நடப்பவர்களிடம்தான் அநியாயங்கள் அரங்கேறும். இதையும் கவனித்துப் பாருங்க. உண்மையா இருக்கிறவன்கிட்ட உண்மையா நடந்துக்க மாட்டாங்க. கவனித்துப் பாருங்க. இதையெல்லாம் ஏன்னு யோசிச்சு பார்த்து இருக்கிறீங்களா? நல்லவனா, அன்பு நிறைந்தவனா, மரியாதை தெரிஞ்சவனா, மதிப்பு தெரிஞ்சவனா இருந்தா மட்டும் போதாது நண்பா. சூட்சமமா, ஸ்மார்ட்டா, புத்திசாலியாய் இருக்க தெரியணும். உயிரோடு இருப்பது முக்கியம் அல்ல, பிழைக்க தெரிஞ்சிருக்கணும் நண்பா. இல்லை என்றால் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ இந்த சமுதாயத்தில், அதையெல்லாம் நமக்கே நடக்கிற மாதிரி சூழல்கள் கற்றுக் கொடுப்பார்கள். சூதானமாய் இருந்து கொள்ளுங்கள் நண்பா. இன்னும் ஒன்றை சொல்கிறேன் கேள் நண்பா. ஜெயித்தவர்களிடம் அப்படி என்னத்தான் இருக்கிறது கேளுங்கள். சாதிக்க வேண்டும் என்ற சபதம் இருக்கிறது. வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்கிறது. வென்று காட்ட வேண்டும் என்ற வீம்பு இருக்கிறது. அடைவதற்கு என்று ஒரு லட்சியம் இருக்கிறது. அந்த லட்சியத்தில் ஒரு தீவிரம் இருக்கிறது. வாய்ப்பு எங்கே எங்கே என்று தேடுகின்ற தாகம் இருக்கின்றது. வாய்ப்பு வரவில்லை என்றாலும் அதை உருவாக்கும் திறமையும் இருக்கிறது. உணவு, உறக்கம் இவற்றை கூட ஒதுக்கி வைக்கும் உழைப்பு இருக்கின்றது. தடை, தாமதம், தோல்வி எது வந்தாலும் சமாளிக்கும் தாராள மனம் இருக்கின்றது. அடிமேல் அடிபட்டாலும் அடுத்த அடியை எடுத்து வைக்கும் துணிச்சல் இருக்கிறது. தங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் சரியான தீனி எங்கே எங்கே என்கிற தேடல் இருக்கின்றது நண்பா. சூழ்நிலைக்கு தகுந்தபடி அனுசரித்து போகும் அடக்கம் இருக்கிறது. விமர்சத்தை சரியான விதத்தில் எடுத்துக்கொள்ளும் விவேகம் இருக்கின்றது. புரிந்து கொள் நண்பா. இதையும் கேள் நண்பா. அறிவு, ஆற்றல், ஆதரவுகள் அனைத்தையும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளும் மூளை இருக்கிறது. குறிக்கோள் நோக்கிய வேலைகளுக்கு மட்டுமே நேரத்தை அதிகமாய் ஒதுக்கும் அக்கறை இருக்கிறது. கடமைகள் காத்து கிடக்க பொழுதுபோக்குகளில் புத்தியை செலுத்தாத பொறுப்பு இருக்கிறது. நேற்றை விட இன்று எவ்வளவு வளர்ந்தோம் என அளந்து அறியும் ஆர்வம் இருக்கிறது. அத்தனைக்கும் அடிப்படையாய் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இருக்கிறது நண்பா.